மோசஸ், சிஸ்டர் பிரபா மற்றும் ரெவரண்ட் ரத்தனம் என்பவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சியை ஸ்தல போதகர் பாஸ்டர் சேவியர் ரத்னராஜ் மற்றும் சிஸ்டர் ஸ்வீட்டி தலைமை தாங்க உள்ளார். நிகழ்ச்சியின் போது சிறப்பு நிகழ்ச்சி மாணவர்களின் ஆடல் பாடல் நடத்தப்படும் என தகவல். உலகெங்கும் பஞ்சம் வரும் நாட்கள் சமீபம். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார் என்றும், அப்பொழுது ஜனங்கள் வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அனைத்து திறந்தும் கண்டடையாமற் போவார்கள் என ஆராய்ச்சியாளர் ஆமோஸ் திடுக்கிடும் தகவல் வெளியிட்டுள்ளார். பரலோகத்தின் ஜனாதிபதி பிதாவானவர் உலக மக்களுக்கு வேண்டுதல் விடுத்து உள்ளார். அதில் பரலோக அரசின் உறுப்பினரை சேர்க்கும் பணி மிகவும் துரிதமாகவும், அந்தகார லோகாதிபதிகள் பல சூழ்ச்சிகளை செய்வதாகவும், பணியாளர்களுக்கு இடையே ஆவி கூறிய குணங்கள் காணப்பட வேண்டும் என்று தகவல் யோவான் என்பவருக்கு கொடுக்கப்பட்டது. காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல். பெயர் ஏனோக்கு, வயது 365. இவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் போனவர். பெயர் எலியா, இவர் சூழல் காற்று அடித்தபோது காணாமல் போனவர். அறிவிப்பு: பரலோகத்தின் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று ஆராய்ச்சியாளர் யோவான் தகவல். வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நடக்கின்றனர். இதன் அடையாளங்கள். எனவே சபையர் ஆயத்தமாகவும். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் மறுமுறை வாசிக்கும் வரை உங்கள் லோகேஸ்வரி. இடம் IPC பேத்தல் சபை தென்மேல்பாக்கம். நன்றி.